வணக்கம் சார். இது பேண்ட் சீலிங் மிஷின் வித் நைட்ரோஜன் கிட். இது வந்துட்டு பேண்ட் சீலிங் மிஷின் நார்மலா இருக்கிற பேண்ட் சீலிங் மிஷின்ல நாம இங்க நைட்ரோஜன் கிட் இன்ஸ்டால் பண்ணி நாங்க குடுத்துருக்கோம். இப்போ ஏதாவது இப்போ பாக்கெட்டுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரணும்னுக்கோசம் அது என்ன பண்ணுவோம்னா, இந்த நைட்ரோஜன் ஃபில் பண்ணுவாங்க. ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் தேவைப்படும். ஸோ அதனால நைட்ரோஜன் கிட்டுக்குன்னு செப்பரேட் மிஷின் நீங்க வாங்க போனீங்கன்னா, அது எக்ஸ்பென்சிவ் ஆகும். இப்ப இதுல எப்படின்னா, நீங்க நார்மலான பேண்ட் சீலிங் மிஷின்லயே நீங்க நைட்ரோஜன் கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கின்னு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் உங்ககிட்ட மிஷின் இருந்தா கூட, அதிலே கூட இந்த இந்த மாதிரி நைட்ரோஜன் கிட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸியா தான் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் ட்ரில் ஒர்க் பண்ணிட்டு, கிளீனா அலைன்மென்ட் பண்ணி செட் பண்ணணும். ஓகேங்களா சார்? இப்போ நாங்க டைரக்ட் குடுத்துருவோம். இப்போ இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சீலிங் பார்ட் வரைக்கும் நல்லா கரெக்ட்டா வேலை செய்யும். இப்ப யூசுவலா எப்படி வேலை செய்யுமோ, அதே மாதிரி வேலை செய்ய வைக்கலாம். இப்போ உங்களுக்கு நைட்ரோஜன் கிட் ஆன் பண்ணணும்னா, நீங்க செப்பரேட்டா ஹோஸ்ல நீங்க நைட்ரோஜன் சிலிண்டர் கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க இந்த பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இங்க ஆன் ஆகும். சிஸ்டம் ஆன் ஆகும். இப்போ நான் ஒரு பாக்கெட்ல ரைஸ் எடுத்துன்னுருக்கிறேன். ரைஸ் எப்படி ஃபில் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்க. நைட்ரோஜன்ல. இப்போ இது எவ்வளோ வேணுமோ டைமர் இது. இப்போ நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி ஃப்ளஷ் ஆகும். சப்போஸ் இப்ப நான் கம்மி வச்சுக்கிறேன்னா, ஜஸ்ட் இவ்வளோ தான் வரும். இப்ப நான் ஜாஸ்தி இன்டர்வல் டைம் வச்சேன்னா, இப்ப ஜாஸ்தி பாதி வச்சுக்கிறேன். இப்படி வரும். கன்டினியூஸா வரும். இதுதான் டைம் இன்டர்வல் நம்ம யூஸ் பண்ணது. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, சின்ன கவரா இருந்தா கம்மி வைங்க. ஜாஸ்தி பெரிய கவரா இருந்தா உங்களுக்கு ஜாஸ்தி வைங்க. இப்போ நான் காட்டுறேன் எப்படி வேலை செய்யணும்னு. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த நாசிலுக்குள்ள இந்த பவுச் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ எப்படின்னா, நார்மலா பவுச் விடுற மாரி விட்டீங்கன்னா, இந்த நாசில் மட்டும் அப்படியே உள்ள போயிட்டு அப்பதான் வெளிய வரும். ஸோ அந்த டைம் அந்த கேப்ல ஏர் ஃப்ளஷ் ஆகும். நைட்ரோஜன் ஃப்ளஷ் ஆகும். அப்போ ஈஸியாவும் இருக்கும். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. ம். சப்போஸ் உங்களுக்கு இப்ப நைட்ரோஜன் யூஸ் பண்ண தேவையில்லன்னா, நீங்க இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா கூட, உங்களுக்கு ஜாஸ்தி இப்ப வைக்கிறேன் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஏர் ஃப்ளஷ் ஆவாது. இப்போ இந்த சிஸ்டம் ஆன் பண்ணாக தான் உங்களுக்கு ஏர் வரும். இல்லன்னா ஏர் வராது.